வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வந்து கார்ட்போர்டு வச்சு ஒரு அழகான மயில் தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு நான் அந்த அட்டையில் வந்து பிளாக் கலர் பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இந்த அட்டையில் வந்து ஃபஸ்ட்டு அந்த ஒரு பேப்பர் எடுத்துட்டிங்கன்னா இந்தமாரி வரும். இதை வந்து நம்ம ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிக்க போகிறோம். இதே போல் நீங்கள் ஃபுல்லாக 1/4 இன்ச்சுக்கு நிறைய கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கட் பண்ணதில் தான் நம்ம மயில் செய்ய போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான கிராஃப்ட்டுங்க. நீங்கள் இந்த மயில் மட்டும் இல்லை, நீங்கள் இதிலே வந்து பூவும் செஞ்சுக்கலாம். பூ மாதிரி ரவுண்டாக சுற்றிட்டு அதுலேயும் பூவும் செஞ்சுக்கலாம். நமக்கு என்ன தோணுதோ அந்த டிசைனை போடலாம். பாருங்கள், நான் இதை வந்து நல்லா ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் விட்டுட்டு அது வந்து மூக்காக ரெடி பண்ணிக்கலாம். அதனால் கொஞ்சம் விட்டுட்டு சுற்றிக்கோங்க. இப்போ வந்து இப்படி ஒட்டிடுங்க. நடுவுலேயும் கொஞ்சம் கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. நம்ம பெஃபிக்காலும் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்தமாரி இப்போ நம்ம வந்து மயில் தலை ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து அப்படியே ஒட்டிடுங்க. அதுக்கப்புறம் இதேமாரி இன்னொரு ரோல் சுற்றிக்கலாம். நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ஒரு 3 ரோல் சுற்றி ஆகணும். அதனால் பாருங்கள், கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால ஒரு 3 ஜாயின் பண்ணிக்கலாம். இதேமாரி கம் தடவிட்டு நம்ம ஜாயின் பண்ணிப்போம். நம்ம 3 ஜாயின் பண்ணிவிட்டு இதிலே நீங்கள் பெயிண்ட் கூட கலர் பெயிண்ட்டும் அடிச்சிக்கலாம். அடிச்சுட்டு சுற்றினதுக்கப்புறம் பெயிண்ட் அடித்தாலும் அழகாக இருக்கும். தனித்தனியாக இந்தமாரி ஒட்டிட்டு பெயிண்ட் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒட்டிடுங்க. ஏன்னா அந்த போர்டில் ஒட்டினதுக்கப்புறம் பெயிண்ட் அடிக்க முடியாது. நான் வெறும் கார்ட்போர்டு அதே நேச்சுரல் கலர்லேயே விட்டுட்டேன். பாருங்கள், இப்போ வந்து கழுத்து ரெடி பண்ணிக்கலாம். நான் அதேமாரி அந்த ரோல்லே ஒரு 3 எடுத்துக்கிறேன். 3ல் வந்து ஃபஸ்ட்டு மேலே கொஞ்சம் பெருசு சின்னது அப்படி வச்சுப்போம். அப்போ தான் ஒட்டும்போது கரெக்டாக வரும் உங்களுக்கு. அதே போல் உடம்பு வந்து கீழே வச்சுக்கோங்க. கொஞ்சம் கழுத்து வந்து கொஞ்சம் நீளமாக வச்சுப்போம். மயிலுன்றதுனால கொஞ்சம் சின்னதாக பண்ணிங்கன்னா வாத்து மாரி ஆகிடும். அதனால் கழுத்து கொஞ்சம் வளைச்சி கொண்டு வாங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொஞ்சம் நீளமாக கொண்டு வந்து இப்படி ஒட்டிடுங்க. இப்போ வந்து தலையும் உடம்பும் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நம்ம கொஞ்சம் இதெல்லாம் அமுக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த பக்கமாக அமுக்கி விட்டுக்கோங்க. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம ரோலாக சுற்றி வைக்க போகிறோம். இப்போ வந்து தலையில் வந்து அந்த மயிலுக்கு இருக்கிற மாதிரி 3 இது மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கு வந்து நான் எல்லாமே இந்த நம்ம கட் பண்ண அந்த கார்ட்போர்டு யூஸ் பண்ணி தான் எல்லாமே செய்கிறோம். சாதா அட்டைப்பெட்டியில் தாங்க இது மயில் ரெடி பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஒட்டிட்டு அதுக்கப்புறம் தோகை பாருங்கள், எல்லாத்தையும் சுற்றிட்டு கொஞ்சம் விட்டுட்டு இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. அவ்வளோதான். இந்தமாரி ரோலாக சுற்றி நிறைய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரக்க மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு இது மட்டும் இப்படி மடக்கி இந்தமாரி ஒட்டிடுங்க. அது நம்ம மடக்கினோம்னா நம்ம ஷேப்புக்கு அழகாக வரும். நம்ம கரெக்டாக ஒட்டுறதுல தான் இருக்குது இது. ஃபஸ்ட்டு இந்தமாரி கட் பண்ணிவிட்டு நிறைய ரோல் சுற்றி வச்சிட்டிங்கன்னா கடகடன்னு ஒட்டிடலாம். ரொம்ப ஈஸியான கிராஃப்ட் தாங்க. பாருங்கள், அதுக்கப்புறம் இந்தமாரி வச்சுக்க வேண்டியதான். இதை மட்டும் கொஞ்சம் வளைவாக வச்சு ஒட்ட வேண்டியதான். பாருங்கள், அவ்வளோதான். இதை வந்து ஒட்டக்குள்ளே கொஞ்சம் வளைச்சி ஒட்டிட்டு இந்த முனையை மட்டும் இந்த மாதிரி கொஞ்சம் அமுக்கி விட்டுக்கோங்க. பாருங்கள், இது மாதிரி வளைச்சி ஒட்டிடுங்க. இது ஃபுல்லாக நான் ஒட்டிட்டு காட்டுறேன். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஒட்டிட்டு அதுக்கு மேலே ஒரு லேயர் ஒட்டியாச்சு. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம அந்த கார்ட்போர்ட்லேயே காலும் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கும் ஒரு 3 இது எடுத்துகிட்டு பாருங்கள், இப்படி போட்டு இப்படி வளைச்சிக்கலாம். வளைச்சி இப்படி ஒட்டிடுங்க. அவ்வளோதாங்க, மயில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுற்றி ஃப்ரேம் மாதிரி நம்ம கட் பண்ண அதையே வந்து சுற்றி வச்சு ஒட்டிக்கலாம். 4 பக்கமும் ஒட்டிடுங்க. நீங்கள் இல்லைன்னா கலராக அடித்தாலும் அழகாக இருக்கும். இப்போ அந்த நான் ஒட்டுற சீட்டுக்கே கொஞ்சம் கலர் அடித்து ஒட்டினாலும் ஒட்டலாம். அவ்வளோதாங்க, இந்த மயில் ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்.